கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் சிலுவையிலே இயேசு மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து மொழிந்த 2வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பானவோ யார், உமக்கு பானவோ யார், உமக்கு பானவோ யார், உமக்கு பானவோ யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். ஆம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு தந்தையே, வானம் பூமி படைத்தவரே, எங்களை காண்கின்றவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு ஏசப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே மொழிந்த 2வது வார்த்தையை தியானிக்க போறோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. அன்பான தேவ பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கும்படியாக ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்க செய்தி ஒவ்வொரு இருதயங்களிலும் தொனிக்கட்டும் அப்பா. விடுதலையை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும் அப்பா. இதில் கலந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அப்பா. நீர் வெளிப்படுவீராக. துதிக்கான மகிமை அப்பா இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சணை மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 2வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஏசு சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் நமக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க எல்லாருக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் வச்சிருக்கேன். அதானே அவர் சொன்னார்ல. அவர் இந்த பூமியில பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அவர் போகும்போது என்ன சொன்னார்? நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போறேன். நான் வருவேன், வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னார்ல. நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு. அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஏசப்பானால தாங்க நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இப்ப ஏசப்பா சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்றாங்க? அதுதாங்க முக்கியம். ஒரு கள்ளனை பார்த்து சொல்றார். கள்ளனை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தின வசனத்துல இருக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 42ஆம் வசனம் என்ன அப்படின்னா, இந்த கள்ளன் வலது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனையும், நடுவுல நம்ம அப்பா இயேசு ராஜா ஒரு பாவமும் செய்யல. நம்ம பாவத்தையெல்லாம் இயேசு மேல ஏற்றுக்கொண்டு, நம்ம சாபத்தெல்லாம் இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டு, நம்ம கண்ணீர், நம்முடைய துன்பம், நம்முடைய துயரம், நம்முடைய பாடுகள், நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் இயேசு
தன்னிடத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு இப்ப அவர் ஒரு பாருங்க, அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டவராக, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டவராக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வலிக்குது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த வலியிலையும் ஏசப்பா அதை தாங்கி கொண்டே, ஏன் தெரியுமா, அவர் தாங்கும் போதுதான் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம சாபம் மாறுது, நம்ம கஷ்டம் மாறுது, நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்குது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா ஏசப்பா கண்டிப்பாக நம்ம பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் இல்லையா? அவர் நமக்காக தன்னையே அர்ப்பணித்தாருங்க. அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வரோம் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் கொள்ளையாடின பொருளாக அதை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னையே தாழ்த்தினதுனார். அதனால தான் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாமம் இயேசுதான் சொல்லும்படியா, எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியா இயேசு இந்த பூமியில ரட்சகர் என்பதை அவர் பாருங்க இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் தன்னையே தாழ்த்தினார். ஆனா இயேசு இந்த ரட்சகர், உலகத்தின் ரட்சகரே தன்னை தாழ்த்துறாரு. ஆனா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அநேக வேளையில நம்மால் தாழ்த்த முடியல. ஆனா இந்த கள்ளனை பாருங்க, அவன் தப்பு செய்ததுனாலதான் தொங்கிட்டு இருக்கான். ஆனா இயேசு தப்பு செய்யல. அந்த தப்பு செய்தவர்கள் மத்தியில நடுவுல அந்த சிலுவையில ஏசப்பா தொங்கிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேளையில ஜபத்தோடு இந்த தேவ வசனத்தை கேட்கும்படியா நீங்க இருப்பீங்க. நீங்க கண்ணீரோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எதற்காக இயேசு இவ்வளவு பாடுபடணும்? ஆனா இயேசு பாடுபட்டதுனால தாங்க நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் மீட்பு வந்துச்சு. இல்ல நம்ம யாருமே பரலோகம் போக முடியாது. தேவனுடைய வசனம் சொல்லுது பாத்தீங்களா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா அவருடைய கிருபை நம்ம மேல அவ்வளவு பெரியதா இருக்குதான். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்ம பாவத்துல அவர் மன்னிச்சுட்டாராம். நம்ம அவ்வளவு பெரிய பாவிங்க. நம்ம பரிசுத்தம் இல்லாதவர்கள் நிறைய முறையை தப்பு செய்து ஏசப்பாட்டு தூரம் போயிட்டோங்க. ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும், என் பிள்ளைங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், என் பிள்ளைகளெல்லாம் நான் மன்னிச்சு பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளணுமே. அதனாலதான் பாருங்க, முதலாவது அவரு அந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு அடுத்தது பாருங்க ரட்சிப்பு, அந்த பரலோகத்துக்கு போறதற்கான ஒரு ரட்சிப்பு என்ற வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஏன்னா இந்த கள்ளன் பாருங்க, அவன் தப்பு செய்தனால அவன் அங்க தொங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கள்ளன் என்ன சொன்னான்னு இருக்கு பாருங்க. 42ஆம் வசனம், லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எப்படி கூப்பிடான் பாருங்க, ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தான் அந்த சிலுவையில தொங்கி இயேசுவை பார்த்தான். அந்த கொஞ்ச நேரத்துல இயேசு யார் என்பதை புரிந்து கொள்றான். உலக ரட்சகர் என்பதை புரிந்து கொள்கிறான். முழு மனக்குலத்திற்கும் அவருடைய ரத்தத்தை சிந்தி முழு மனக்குலத்திற்கும் பரலோகத்தை கொடுக்கிறவர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பூமியில நம்ம பிறந்து, எத்தனை வருஷமா ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம அந்த கள்ளனை மாதிரி, ஆண்டவரே நானும் உங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்றோமா? இல்ல, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத மட்டும் செய்து கொண்டு ஆண்டவரை நோகடித்து கொண்டு அப்பாவை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நாம் தேவனை நோகடிக்காம ஏசப்பாவுக்காக தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்னு நம்ம சொன்னோம்னா உண்மையாகவே அது நமக்கு மகிழ்ச்சி, ஏசப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஒருவேளை இன்றைக்கு நம்ம அந்த கள்ளன் சொன்னதை போல, ஆண்டவரே இயேசுவே பரலோக ராஜ்யத்துக்கு என்னையும் தகுதிப்படுத்துமையா அப்படி சொல்றதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஏசப்பாவுடைய சித்தோங்க. அதனாலதான் இந்த 2வது வார்த்தையை அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை வாக்கு கொடுக்கிறாருங்க. பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றுகிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அந்த கள்ளன் சொன்னதை போல, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு நான் வருவதற்கு என்னை தகுதி உள்ளவன் ஆக்குமப்பா, தகுதி உள்ளவள் ஆக்குமப்பா என்று நாம் கேட்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பாடுகளின் மத்தியிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்ததை அந்த கள்ளன் பார்க்கிறான். நான் தப்பு செய்ததுக்காக தானே இந்த தண்டிக்கப்படுறேன், ஆனா இயேசு எந்த தப்பு செய்யலையே. ஆனா எனக்காக, இந்த முழு மனக்குத்திற்காக அவர் இந்த பூமியில அடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கள்வன் நினைத்தான். அவனுக்கு தேவன் உணர்த்தினார். எப்படி உணர்த்தினாருன்னு அந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வேதத்துல பாத்தீங்கன்னா 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்திருக்காங்க. 39வது வசனம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும்
சிலுவையில் பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஏன்னா அவன் கள்வன். அந்த கள்ளன் தப்பு செய்தனாலதான் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கான். ஆனா இயேசு ஒரு தப்போ செய்யலைங்க. நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக, நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை தரும்படி அவர் தன்னையே அர்ப்பணித்தார்ல. நம்மை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா மாற்றும்படியா இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்ல. இத 2 கள்வர்களும் பாக்குறாங்க. ஆனா ஒரு கள்வன் அவரை பார்த்து இகழ்கிறான். அந்த கள்ளன் அவரை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானா, எங்க 2 வரை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து இகழ்கிறான். ஆனா 40ஆம் வசனம் பாருங்க. 40ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மற்ற கள்ளன் சொல்றான், லூக்கா 23வது அதிகாரம் 40ஆம் வசனம். மற்ற கள்ளன் சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, நீ ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இயேசு யார் என்பதை மற்ற கள்ளன் தெரிந்து கொண்டான். ஆனா ஒரு கள்ளன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? ஆண்டவரை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கிறோமா? நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? தேவன் நம்மை பார்த்து பேசுகிறார். பிரியமானவள, இயேசு நமக்காக அந்த சிலுவையில அடிக்கப்பட்டது நமக்காகத்தான், முழு மனுக்குலத்திற்காகத்தான், நமக்கு பரலோகராஜ்யத்தில் இடம் தருவதற்காகத்தான். அந்த மற்ற கள்ளன் நினைக்கிறான், அவன் சொல்றான், உடனே சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 41ஆம் வசனம், லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். எப்பா நம்ம தப்பு செய்தோம்ப்பா, நம்ம தவறு செய்தோம், நம்ம தவறுக்கேத்த தண்டனைத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நீயும் நானும் கள்ளத்தனம் செய்தோம், நிறைய களவு செய்தோம், நிறைய தப்பு செய்தோம், இந்த தேச ஜனங்களுக்கே துரோகம் செய்திருக்கோம். நமக்கேத்த தண்டனை தான் சிலுவை தண்டனை. சிலுவை மரணத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா அந்த இயேசுவோ பாவமே அறியல. அவர் யாரையும் துக்கப்படுத்தல. அவர் நம்மை ரட்சிக்கும்படி வந்தார் என்பதை கொஞ்ச நேரத்திலே இயேசுவை பார்த்து இந்த மற்ற கள்ளன் தெரிந்து கொள்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியில நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப எத்தனை வயசாச்சு? எத்தனை வருஷங்களா இயேசுவை தெரியும்? ஆனா எந்த அளவுக்கு நாமும் இயேசுவும் உறவு வைத்திருக்கிறோம்? இந்த கள்ளன் பாருங்க, கொஞ்ச நேரத்துல அவன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம். அழகா சொல்றான், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, சாக போற நேரத்துல அந்த 2 கள்ளன்ல ஒருத்தை சொல்றான், அப்பா நீ கிறிஸ்துவனா எங்களை ரட்சித்துக்கோன்னு ஏழ்கிறான். ஆனா மற்றவன் சொல்றான், எப்பா நம்ம செய்த தப்புனால தான் நம்மள அந்த சிலுவையில போட்டிருக்காங்க, ஆனா அவர் தப்பு செய்யலப்பா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேளையில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஏன் இவர் எப்படி பாடுபடணும்னு நினைக்கலாம். ஒருவேளை ஏன் இந்த ரத்தத்தை அவர் சிந்தாம தப்பி இருக்கலாமே. ஆனா இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லைன்னு இருக்கு. இந்த ரத்தம் சிந்தினதுனால தான், நம்ம பாவங்களை சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைச்சிங்க. அந்த கள்ளன் அதை கவனித்தான். அதனாலதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இன்னைக்கு நம்மளும் ஜெபிப்போமா, ஏசப்பா என்ன நினைத்தருளும், ஏசப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா, அப்பா என்ன உங்க கையில நான் கொடுக்குறேன் சுவாமி. ஆண்டவரே என்னையும் நீங்க தகுதி உள்ளவனா மாற்றுங்கப்பா. நான் உங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியா மாற விரும்புறேன்ப்பா. அப்பா நாங்க தப்பு செய்தோம், ஆனா நீங்க தப்பே செய்யலப்பா. நீங்க பரிசுத்தரப்பா, பரிசுத்தர் என்று தேவ பிள்ளைகளால் ஓயாமல் போற்றி புகழப்படுகிறவர் பரலோகத்திலே உங்களை போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பரிசுத்தர், உங்கள்கிட்ட பாவமே இல்ல, பரிசுத்தமான பிள்ளையா அந்த பூமியில பிறந்திரு. கன்னி மரியாளுடைய கர்ப்பத்துல பரிசுத்த ஆவியானவரால நீங்க அனுப்பப்பட்டு உன்னதமான பலம் ஆண்டவரே அவங்க மேல நிழலிட்டு அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி, மரியாள் என்ற கன்னிகை அவர்கள் கர்ப்பவதியாகி அவர்கள் வயிற்றுல பிறந்த அன்பு பரிசுத்த பிள்ளையப்பா. நீங்க ஆண்டவரே உங்ககிட்ட ஒரு பாவம் இல்லப்பா, எங்களையும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும் என்று நம்ம சொல்லலாமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனைகளோடு கூட இருக்கலாம், குடும்பத்திலே பற்பல போராட்டங்களோடு கூட இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசப்பாட்ட வந்துருங்க. அந்த கள்ளன் எப்படி வந்தான்? அடியேனை நினைத்தருளும். அதாங்க நம்ம ஜெபம். அதை எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும். பாருங்க, ஆண்டவரே என்றால் மீட்பர், ரட்சகர். அப்ப இந்த கள்ளன் தெரிந்து கொண்டார் அந்த கொஞ்ச நேரத்துல இவர் யார், இயேசு யார். ஆனா நமக்கு நல்லா தெரியும் இயேசு யார், நம்மை ரட்சிக்க வந்தவர்.
நம்முடைய பாவத்திற்காக கல்வாரில தன்னை அர்ப்பணித்தவர். ஏன்னா ஏசாயா 53வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. 53:10 வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அப்போ ஒரு குற்ற நிவாரண பலியாக, நம்முடைய குற்றத்தை நீக்குகிற மீட்பராக அவர் சிலுவையில் தொங்கினதை அந்த கள்ளன் கண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காகத்தான் ஏசப்பா அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனோம்னா ஏசு அந்த சிலுவையில தன்னை அர்ப்பணித்தே ஆகணுங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? அந்த 2 கள்வர்கள்ல மற்ற கள்வன் சொல்லி போட்டிருக்க, அவன் சொன்னான்ல, ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும் சொன்னது போல நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த நிமிஷத்திலே இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம், நிறைய வேலைகள் செய்யறோம், இன்னைக்கு ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யறோம். ஒருவேளை சில பேர் ஆண்டோடைய ஊழியம் செய்யாம இருக்கலாம், சில பேர் ஏதோ ஒரு நல்ல ஒரு பணியில இருக்கலாம், சில பேர் ஜாபு இல்லைன்னு சொல்லலாம், சில பேர் சில கஷ்டங்களோடு இருக்கலாம், சில பேர் கண்ணீரோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுல எத்தனையோ விதமான போராட்டங்கள்ல இருக்கலாம். எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு கூட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். எங்க பிள்ளைகளுக்கு சரியான கல்வி அறிவு இல்லைன்னு சொல்லி துக்கப்படலாம். ஆனா எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் தான் கல்வாரியிலே ஒரு குற்ற நிவாரண பலியாக தன்னையே அர்ப்பணித்தார். பிரியமான பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தவர். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை தரும்படியாக நம்ம எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். பிரியமானவளே, அந்த மற்ற கள்வன் சொல்றான், நாமோ நீயா எப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இயேசுவோ எந்த ஒரு தப்பு செய்யலையே, அவர் பரிசுத்தராயிட்டே, அந்த பரிசுத்தவார நீ இப்படி சொல்றியப்பான்னு சொல்லி அவன் கடிந்து கொண்டானா. பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம எத்தனை பேர் இந்த கள்ளனை மாதிரி தப்பு செய்யறவங்கள பார்த்து, பா நீ அப்படி செய்யாத, ஏசப்பாக்கு இது பிடிக்காதுப்பா, நீ ஏசப்பா பிள்ளையாக மாறுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிரியமானவளே, தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ல, பலவிதமான பிரச்சனைகள் உலகத்துல பார்த்தா எங்கு பார்த்தாலும் போர், பஞ்சம், பலவிதமான ஆக்சிடென்ட், கண்ணீர், பலவிதமான போராட்டங்கள். அதன் மத்தியில இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவளே, நம்ம எல்லாரையும் பரலோராஜ்யத்துல கொண்டு போனா அதான் அவருடைய சித்தம். பாருங்க, இந்த கள்ளன் பரலோராஜ்யத்துல இயேசுவோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவளே, வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் இருக்கு. நான் உங்களுக்கா அந்த வசனத்தை படிக்கிறேன். வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்கு நல்லா தெரியும். ஜீவ விருட்சம் கனின்னு ஞாபகம் வந்துடும். ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவங்கள அங்க கொண்டு போய் வச்சாரு. அங்க ஜீவ விருட்சங்களை வைத்தாரு. நன்மை தீமை அறியக்கூடிய கனியும் வைத்தாரு. ஆனா இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மட்டும் நீங்க புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அவங்க புசித்தது நிமித்தம் அவங்க பாவம் செய்தாங்க, தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாங்க. அந்த தோட்டத்துல சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டது நம்ம பாக்குறோம்ல. அவர் சொல்றாரு, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த பூமியில ஏசப்பா பிள்ளையா இருந்தா மட்டும்தான், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா ஆகும்போது மட்டும்தான் அந்த பரதீசின் அனுபவத்தை, அந்த பரதீசின் வாழ்க்கையை, அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். பிரியமானவள, நம்ம எல்லாரும் ஒருக்கணும் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டு ஏசப்பாவுடைய பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைகிறதுக்கு இடம் கொடுக்க முடியாதவங்களாதான் அநேகர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பாத்தீங்கன்னா, அருமையான வேத வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, அருமையா சொல்லுவாரு பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, என்னுடைய பிள்ளைங்க நம்ம பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. நம்ம எல்லாரும் பரலோகராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர் ஆக்கணும்னா அவர் ஆசைப்படுவாருங்க. பரலோகராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க ஆக்கணும். நிறைய வசனங்களை பாத்தீங்கன்னா, ஈசப்பா நம்ம எல்லாரையும் அந்த பரலோகராஜ்யத்துக்கு அழைத்துட்டு போனோம். அதாங்க அவர் விரும்புறாரு. அதான் சொன்னாரு, நான் வருவேன், வந்து உங்க எல்லாரையும் அழைத்து கொள்வேன்னு சொன்னாரு. ஏன்னா உங்களுக்காக அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போறேன்.
இந்த பூமிக்குரிய குடாரத்தை விட்டு நம்ம ஒளியும் போது, இந்த ஓயும் போது நம்ம எல்லாருக்கும் பரலோகராஜ்யத்தின் நித்திய வாழ்வு நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் தேவ அன்பு. இயேசுவை இந்த பூமிக்கு பிதா அனுப்பினார். எதுக்கு? நம்ம எல்லாம் கெட்டு போக கூடாதான், நம்ம பாவத்தில் அழிந்து விடக்கூடாதான், பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவன் பெறணுமா. அந்த பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவன் பெறணும்னா பிரியமான தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்றால் நாம் தகாதது ஒன்றையும் நடப்பிக்காதபடி ஏசப்பா விரும்புகிற பாதை, ஏசப்பா விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை, ஏசப்பா நமக்கு ரோல் மாடலாக காண்பித்து கொடுத்த ஒரு மாதிரியின் வாழ்க்கையை ஏசப்பாவை போல நாம் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவளே, ஏசா 53 பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 7வது வசனம், ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இன்றைக்கு நம்ம அப்படி திறவாம இருக்கிறோமா? இயேசு தன்னுடைய வாயினால் ஒரு வார்த்தை கூட வீணாக பேசவில்லை. அவர் பேசின வார்த்தை என்னன்னா, அந்த கள்ளன் அவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரா இன்றைக்கு நீங்க என்னையா உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அதான் சொன்னா உம்முடைய ராஜ்யம். அப்ப அந்த கள்ளனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கள்ளனுக்கு எப்படி தெரிஞ்சு? கொஞ்ச நேரத்துல இயேசுதான் உலக ரட்சகர்னு ஆண்டவரேன்னு சொல்றான். அப்புறம் ஒரு ராஜ்யம் இருக்கு என்கிறது கள்ளனுக்கு எப்படி தெரிஞ்சு? பரலோக ராஜ்யத்தை பாருங்க, அவர் சொல்றாரு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் போதும் அந்த கள்ளன் வழியில தான் இருந்தான். ஆனா அவன் சொல்றான், நான் தப்பு செய்துட்டு வழியில இருக்கேன். ஆனா எங்க இயேசு தப்பு செய்யாமலே வழி. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இன்னும் மனமாறாம இயேசு பிள்ளைகளாக இல்லாம இருந்தோம்னா மறுபடியும் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம், அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவர் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும், நம்ம எல்லாரையும் ரட்சிப்பை தந்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போனோன்னு மகிழ்ச்சியோடு ஆசையோடு நம்மை தேடி வருகிறார். இருதய கதவை தட்டுகிறார், வாசற் படியில் நின்று தட்டுகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு சத்தமே கொடுக்கல. இதோ வாசற் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன் சொன்னாரே, அந்த இடத்தை நாம் கொடுக்கிறோமா? இல்ல மற்ற கள்ளனை போல நம்ம சொல்லுறோமா? இல்ல அந்த மற்றொரு கள்ளன் சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் சொல்றோமா? இந்த 2 பேர்ல நம்ம யாராக இருக்கிறோம்? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நீங்க குற்ற நிவாரண பலியாதான் கல்வாரியில சொங்குனீங்க ஆண்டவரே, எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியா உங்க வாயை கூட திறக்கலப்பா, நமக்கு கற்றுக் கொடுத்தாரே. ஆனா அந்த வாயினால நம்ம என்ன செய்யறோம்? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அந்த வாயினாலே துதிக்கிறோம், அந்த வாயினாலே சபிக்கிறோம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதே. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று இருக்கிறதே. அந்த அநீதி நிறைந்த உலகமாகி அந்த நாவை நம்ம எதற்கு பயன்படுத்துறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? தேவனை புகழுகிறோமா? இல்லைன்னா தேவனுக்கு விரோதமானதை அந்த கள்ளன் பேசினது மாதிரியே பேசிட்டு இருக்கிறோமா? ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாமா? ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்னை நினைத்தரலும் சொன்ன கள்ளனை போல, ஆண்டவரே என்னை நினைத்தரலும் ஐயா, உங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதி உள்ளவன் ஆக்குமப்பா, என்னை உடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவள் ஆக்குமப்பா என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒரு கணம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கலாமா? எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? அப்பா எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை கொடுங்கப்பா, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரட்சிப்பை எனக்கு தாங்கப்பா, அப்பா அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு தாங்கப்பா, என்னையும் பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளுங்கப்பா, நான் பூமியில தகாததெல்லாம் நிறைய செய்திருக்கேன்ப்பா, இயேசுவே என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஏன்னா இயேசு அதுக்காக தான் இருந்தாங்க இந்த பூமியில பிறந்தாரு. இயேசு அதுக்காக தாங்க இந்த பூமியில தன்னையே மரணத்துக்கு அர்ப்பணித்தாரு, நம்ம எல்லாரையும் வாழ வைக்க, நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க, நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை கொடுக்க தாங்க இயேசப்பா இந்த பூமியில வந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த இயேசு ராஜாவை குறித்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முழு மனுக்குலத்திற்கும் மகிழ்ச்சி தேவை. முழு மனுக்குலம் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையணும். முழு மனுக்குலத்தில் உள்ள எல்லாருமே இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லும்படியா எல்லா நாவுகளும் முழங்காலிலும் இயேசுவுக்கு முன்பாக அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக துதிக்கத்தக்கதாக
உலகம் மாறத்தக்கதாக நம்ம எத்தனை பேருக்கு இயேசுக்கு அன்பை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசு நமக்காக மரித்ததை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கிட்ட இயேசு நமக்காக தான் பரலோகராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஒரு கணம் உங்களை நீங்களே சிந்தித்து பார்ப்பீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். இயேசுவே, உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. சிலுவையில 2வது வார்த்தை சொன்னீங்களா ஆண்டவரே? இயேசு அந்த கல்லனை நோக்கி சொன்னீங்களா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பான்னு சொன்னீங்களப்பா. எங்களுக்கு அந்த பரலோகராஜ்யத்தின் மேன்மை தருவீங்களாப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து இந்த வேளையில ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, அந்த பரலோகராஜ்யத்தின் அனுபவத்தை எங்களுக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், நீர் அந்த பரலோகராஜ்யத்துல வரும்போது அடியே நினைத்தருளும் என்று கள்ளன் கேட்டது போல இப்பொழுது நாங்களும் கேட்கிறோம் அப்பா. எங்களை நினைத்தருளும் அப்பா சொல்லி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை கண்ணீர்லயே நீங்க இருக்கலாம், பலவிதமான பாடுகளுக்குள்ளே இருக்கலாம், பலவிதமான வேதனைகளுக்குள்ளே இருக்கலாம். எந்த நாள்ல எங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், எப்பொழுதும் கண்ணீர் தானே, நாங்கள் எப்படி சாட்சியா நிற்க முடியும் நினைக்கிறீங்களா? இந்த வேளையில ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பா, நீர் ஆண்டவர், நீர் ரட்சகரப்பா. நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பரலோகராஜ்யத்தின் ஆனந்தத்தை எனக்கும் தாங்கப்பான்னு கேட்பீங்களா? எல்லாரும் கேளுங்க. இயேசு நமக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டவராக தன் இரத்தத்தை சிந்தி கொண்டே கல்வாரியில இருந்து அந்த கல்வனுக்கு பரலோகராஜ்யத்தின் அனுபவத்தை கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, அந்த பரலோகராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் ஆக்குகிறார். பாருங்க, நம்மையும் அப்படி தகுதி உள்ளவர் ஆக்குகிறவர். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த நாட்கள்ல சிலுவையிலேயே சுமொழிந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இந்த நாட்கள். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, என்னை உங்க கருத்துல கொடுக்கிறேப்பான்னு சொல்லுவீங்களா? ஏசப்பா ஒவ்வொரு பேருக்கும் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ராஜாவே, வானம் பூமி படைத்தவர, பூமி உங்க சிங்காசனம், வானமுடைய சிங்காசனமாப்பா, பூமி உங்க பாதப்படி ஆண்டவர அப்பா, மேகங்களுடைய பாதத்தூளாக இருக்கிறதப்பா. அப்பா, காற்றினுடைய சட்டைகளுடைய சொல்றீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கணும். மேகங்களுடைய ரதமா இருக்கப்பா ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிறீரப்பா. அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர். முழு மனுக்குலத்துக்கும் வாழ்வழிக்க சிலுவையில 7 வார்த்தைகளை சொன்னீங்கப்பா. முதல் வார்த்தையில மன்னிப்பு கொடுத்தீங்க, 2வது வார்த்தையில ரட்சிப்பை கொடுத்தீங்க. பரலோகராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா மாற்றினதற்கான ஒரு ஆதாரத்தை ஆண்டவரே அந்த கள்ளனுக்கு நீங்க சொன்னீங்கப்பா. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குடும்பங்களுக்கும் தேவன் இந்த அனுபவத்தை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஐயா. ஷீக்கலவா, தேங்க்யூ டாடி. ஒவ்வொரு பேரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உடைய அன்பு கரத்தினால் ஆசீர்வதியும் அப்பா. அனைத்து முத்தமிடும் ஆண்டவரே, அரவணைத்து கொள்ளும் ஆண்டவரே, கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சாட்சி சொல்லி உம்மை துதிக்கட்டும் அப்பா. இந்த அன்பான நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க பரலோகராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா எங்களை தாழ்த்தி இயேசுடைய அன்பு கரத்திலேயே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் வரும் கனமகிமை துதி அப்பா இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற